Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மேஜிக்கல் க்ரீம் தான். இந்த க்ரீம் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கினை நல்லா லைட்டன் பண்ணும், ஒயிட்டன் பண்ணும். தென் பாத்தீங்கன்னா உங்க பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹோம் க்ரீம் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதிச்சக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 லீவ்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை இலையை எடுத்துக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லெமனோட பீல் பவுடர் வேணும். ஸோ நான் இந்த லெமனை கிரைண்ட் பண்ணி அதோட பீல் மட்டும் லைட்டாக நமக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் கூட போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா சுண்ட வச்சுருங்க. நம்ம 1 கிளாஸ் வாட்டர் ஒரு 1/2 கிளாஸ்க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நீங்கள் பாயில் பண்ணுங்கள். அப்போ அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லாவே நமக்கு வத்திருச்சு தண்ணி. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அந்த வாட்டரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. நம்ம 1 கிளாஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுண்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க க்ரீம் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆலோவேரா தான் நமக்கு ஒரு க்ரீம் பேஸ் வரக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னுக்கு ஆலோவேராவும் சரி விட்டமின் இ கேப்சூலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இப்போ இதில் நான் ஒரு கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேப்சூல் உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண போது நல்ல ஒரு க்ரீமினஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாயில் பண்ண அந்த வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீமோட நல்லாவே ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட அந்த சூப்பர் மேஜிக்கல் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு சின்ன கண்டெய்னருக்கு நான் மாற்றிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட எந்த கண்டெய்னர் இருக்கோ அதில் மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் 7 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் 3 டேஸ் மட்டும் தான் வைக்க முடியும். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற ஆக்னியை க்யூர் பண்ணும், பிம்பிள்ஸை க்யூர் பண்ணும், நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும், நம்ம ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஸை க்யூர் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா ஒரு ஈவன் ஸ்கின் ஆக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ஷைனியான லுக் கொடுக்கும் இந்த க்ரீம். இது ரெகுலராக நீங்கள் நைட் அண்ட் டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம், இல்லை நைட் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இது உங்களுக்கு க்ரீம் மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும். இது எல்லா டைப் ஸ்கின்னையும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்கவங்க இது கண்டிப்பாக யூஸ் பண்ண உங்களுக்கு உங்கள் பிம்பிள்ஸ் நல்லாவே கம்மியாயிரும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னை நல்லா லைட்டனும் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் வாட்டியாக இருக்கும், பட் நம்மளோட ஸ்கின்னில் அது ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும். இந்த மாதிரி டாட்டாக உங்கள் ஃபேஸில் வச்சு நல்லா உங்கள் ஃபேஸை மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இது நீங்கள் ரெகுலர் பேஸில் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின்னில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். யாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.